எல்லாம் ஆத்மா. நாய் நரி கூட ஆத்மா தான். அது கூட ரோட்ல படுத்து தியானம் பண்ணி இருக்குது. மாடு கட்டி வச்சிருந்தா அது கூட அமைதியா படுத்து தியானம் பண்ணு. தியானம் மாதிரிலாம் சும்மா உட்காந்துட்டா தியானமா? இது மாதிரிதான் ஏராளமா இருக்கிறாங்க. தியானம்ன்றது ஒரு குரு இல்லாம நீ பண்ணவே முடியாது. குரு ஒரு வழி காட்டினாதான் அந்த வழியில போனீங்கன்னா தான் தியானம் கைகூடும். தியானம் என்ன அர்த்தம்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். தானம்னு அர்த்தம். தன்னையே இறைவனுக்கு தானம் கொடுக்குறோன்றதுதான் தியானம். இது தெரியாம கண்ணை மூடிக்கணும் உட்காந்து நான் தியானம் பண்றேங்கன்னு எங்க அக்கா போயிச்சா, எங்க அக்கா ஊர் போயிச்சா, வந்துச்சா, என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிச்சா, காலேஜுக்கு போயிச்சா, வேலைக்கு போயிச்சான்னு யோசிச்சுக்கணும் உட்காந்து. தியானம் இல்ல பேரு, முட்டாள் தானோன்னு பேரு. அப்பா காசுல ஆப்பிள் ஐபோன் வாங்குறது இல்லடா கெத்து. அப்பா காசுல ஆப்பிள் ஐபோன் வாங்குறது இல்ல கெத்து. அப்பா காசுல பைக் வாங்குறது இல்ல கெத்து. அப்பா காசுல டேப் வாங்குறது இல்ல கெத்து. வாழ்க்கையில புள்ளையா பிறந்தா அப்பா அம்மா காசுல நம்ம வாழ்றது இல்லடா கெத்து. நம்ம காசுல அப்பா அம்மா வாழ வைக்கிறது தான் கெத்து.